ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 14 பிப்ரவரி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 1.31 கோடி மகளிரின் வங்கி கணக்கில் ரூபாய் 5000. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த மகளிர் உரிமை திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதி 2023 வந்து தமிழக அரசால் தொடங்கப்பட்டிருக்கும். அண்ணாவினுடைய பிறந்தநாள் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15. அவருடைய அந்த இடமான காஞ்சிபுரத்தில் தான் இந்த திட்டம் வந்து தமிழக அரசால் தொடங்கப்பட்டிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 5000 ரூபாய் வந்து தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் அடுத்த மாதத்திற்கும் 2 மாதத்திற்கும் சேர்த்து அதே மாதிரி கோடை காலத்திற்கு சிறப்பாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயாக வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செயல்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து செயல்படுத்துவாங்க. ஸோ இதுக்கான கிரைட்டீரியா யாருக்கெல்லாம் இந்த உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வருடத்திற்கு வந்து அந்த குடும்ப தலைவிகளுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழ் அவங்களுடைய வருமானம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நன்சை நிலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஏக்கருக்கு கீழே இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுடைய அந்த மின்சார யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 3600க்கு கீழே வந்து இருக்க வேண்டும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு இந்த உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இனி வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து வின் பண்ணாங்கன்னா 2000 ரூபாய் மாதம் தோறும் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த இடையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் புதிய திட்டம் அமல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சைல்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சோஷியல் இஷ்யூஸில் சைல்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா புதியதாக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது பிறக்கும்போது 2 கிலோவுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சி பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த எழும்பூர் மருத்துவமனையில் தான் இந்த திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன அந்த பெட்டகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய மருந்துகள், தொடர் கவனிப்பு, இரும்பு சத்து மருந்து, அதே மாதிரி வைட்டமின் B3, மல்டி விட்டமின் சொட்டு மருந்துகள் முதலிய அந்த மருந்துகள் வந்து இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு புத்தகமாக வழங்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாய்மை செயலியும் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த தாய்மை செயலி எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பிணிகள் வந்து அவர்களுடைய பதிவை இதில் பண்ணதுக்கப்புறம் பேறுகால பரிசோதனைகள் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா, அதே மாதிரி குழந்தைகளுடைய அந்த இறப்பு விகிதம் வந்து குறைப்பதற்காக, அதாவது இப்போ குறைஞ்சிட்டு தான் இருக்குது, அதை வந்து சீரோ நிலைக்கு கொண்டு வருவதற்காக, அதே மாதிரி பிரசவத்துக்கு பிந்தைய பராமரிப்பு, குழந்தை வளர்ப்பு, தடுப்பூசி கரெக்டாக போடுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த தாய்மை செயலி வந்து தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது.